ஆனா குழுக்காரர் வந்து கண்ணா பின்னன்னு வீட்டுல சத்தம் போட்டு இருக்கிறாங்கண்ணா. ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்கண்ணா. எனக்கு சாயங்காலம் பணம் வந்துடும், சாயங்காலம் வாங்கிக்குவீங்களாமாங்கண்ணா? குழுல ஏமா வாங்குறேன்? என்கிட்ட இப்ப பணம் இல்லையாமா? அண்ணா எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கண்ணா. ரொம்ப மானங்கட பேசிட்டு இருக்காங்கண்ணா. சாயங்காலம் கண்டிப்பா வாங்கிக்கலாங்கண்ணா, பிளீஸ்ண்ணா. சரி, என்கிட்ட இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிற, கொடுத்தானே நான் உனக்கு வாங்கி தரேன். நீ இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினது இல்ல, கேட்டதும் இல்ல, இன்னைக்கு வந்து கேட்கிறேன். சரி இருமா, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாக்குறேன். நண்பா, நான் தான் பேசுறேன். சொல்லு நண்பா. ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்குமா இப்ப உங்ககிட்ட? அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போற பணம் தான் இருக்குது நண்பா. அம்மாவுக்கா? வேணா அந்த பணத்தை தர்றேன், நீ எனக்கு சாயந்தரம் கண்டிப்பா கொடுத்துரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அம்மாவை கூட்டிட்டு போகணும். சரி சரி, எனக்கு இல்ல, என் சிஸ்டர் ஒருத்தருக்குதா, ஃப்ரெண்டு தரேன்ட்டாமா, வாங்கிக்கலாம். சாயந்தரம் கண்டிப்பா கொண்டாந்து கொடுத்துருமா. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறக்காக வச்சிருக்கிறான். இந்த சூழ்நிலையில அவன் கொடுக்க மாட்டான், நான் கேட்கங்காட்டி என் மேல இருக்கிற நம்பிக்கையில கொடுக்குறான். கொடுத்துரு சாயந்தரம். சரிங்கண்ணா, 4 மணிக்கு கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்துட்றேங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. எங்கடா 4 மணிக்கு அந்த பொண்ணு கொண்டாந்து கொடுக்குறவனுக்கு? மணி 6 ஆச்சு, இன்னும் காண. போன் பண்ணிப்பா. என்னம்மா அமௌண்ட் 4 மணிக்கு கொண்டு வரணும், இன்னும் காண. ஃப்ரெண்டு வேற கேட்டானே, என்ன வேற? அண்ணா 4 மணிக்கு வர வேண்டிய பணம் வரலீங்கண்ணா. கண்டிப்பா நாளைக்கு காலையில 6 மணிக்கு வாங்கிக்கலாங்கண்ணா. அப்படியா? சரி, காலையில 6 மணிக்கு கண்டிப்பா கொடுத்துரு. ஏன்னா 10 மணிக்கு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொன்னா. நானே கொண்டு வந்துடுறேன் 6 மணிக்கு. சரிம்மா, சொல்லு நண்பா. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வந்துருச்சு, இன்னும் பணம் அனுப்பிவிடுக்கான நண்பா? இல்ல, 6 மணிக்கே கொண்டாந்து தர்றேன்னு சொன்னா. அப்படி இந்த பணத்தை நம்பித்தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் நண்பா. எப்படியாவது அனுப்பிவிட்டு நண்பா. சரி, நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் எப்படியோ ரெடி பண்ணி கொண்டாந்து தர்றாரு. சரி நண்பா. ஆனா ஏடிஎம்ல தான் நின்னுட்டு இருக்கேங்கண்ணா. ஒரு 10 பேர் எனக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துல பணம் கொண்டு வந்துடுறேங்கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து போட்டு 900 தடவைக்கு மேல போன் பண்ணியாச்சு. என்ன ஆளோ, சே, எடுக்காமையாவது விட்டுருவோம். உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப எனக்கு தான் டென்ஷன். ஏமா, நீ 6 மணிக்கு பணம் கொண்டாந்து திருப்பி தரேன்னு சொன்னனால தானே என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி உங்ககிட்ட நான் பணம் கொடுத்தேன். என் ஃப்ரெண்டும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற காசை என்ன நம்பி கொடுத்தா. நீ இன்னைக்கு தர, நாளைக்கு தர, ஐடிஎம் நிற்கிற, அப்படி இப்படி நிறுத்திட்டதுனால இப்ப அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வழி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற, பணம் இல்லாம. இதனால எங்க 2 பேத்துக்குள்ள இப்ப சங்கடம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு வந்து சத்தம் போட்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் வீட்டுல இல்லாதப்போ உங்க பணத்தை வந்து நான் தின்னு வர மாட்டேன், நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன், போங்க. உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுக்கு எனக்கு தேவைதா? ஹலோ அண்ணா, எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கண்ணா. 10,000 ரூபாய்